வக்கரகதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல குறையுள்ள பலனை கொடுப்பாரு. அந்த வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நீங்களே முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தொழில ஒரு வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் கம்மியாகும். கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் தடையாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விருச்சக ராசியில உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 139 நாட்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கர பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலனை கொடுக்கும்? முதல்ல வக்கர கிரகங்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய ஒரு நிலையில அது வக்கரம் அடையும். சூரியனிலிருந்து விலகி இருக்கும்போது அந்த கிரகம் வக்கரம் அடையும். வக்கரம் அடையக்கூடிய கிரகம் மிக அதிகப்படியான பலனை கொடுக்கும். அப்ப அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படிங்கும்போது நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல பலனையும், கெட்ட இடத்துல இருக்கும்போது தீமையான பலனையும் கொடுக்க போகுது. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. அது விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரும் மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 139 நாட்கள் இருக்க போகுது. முதல்ல வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள். நிறைய பேருக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள். வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளால பிரச்சனை. ஆபீஸ்ல எனக்கு ப்ரெஷர் அதிகமா கொடுக்குறாங்க. நான் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வேலை மாறலாம்னு நினைக்கிறேன். வேற இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டம். ஒரே ஒரு விஷயம், வேலையை விட்டுட்டு வேலை தேடாம வேலையை மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதே போல யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்னன்னா நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவிகளை கொடுக்க மாட்டார் இந்த சனி பகவான். ஏன்னா வக்கரகதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல குறையுள்ள பலனை கொடுப்பாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா நீங்க கிடைக்கிற சம்பளத்துல வேலை செய்யறது ரொம்ப நல்லது. என்னைக்கு அந்த வக்கரகதியில நிவர்த்தி ஆறாரோ உடனே உங்களுக்கு பழைய மாதிரி நீங்க எந்த கம்பெனில எவ்வளவு வாங்கிட்டு இருந்தா அதை விட அதிக சம்பளத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அதை வேலை மாற்றம் பண்ணவங்க நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது. அதே போல தொழில் பண்றவங்களுக்கு, தொழில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய காலம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அந்த வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நீங்களே முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தொழில ஒரு வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். யாருக்கெல்லாம் தொழில ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் தான் சார் பிரச்சனை, அது நிவர்த்தி ஆனா போதும் அப்படின்னா அது நிவர்த்தி ஆகுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருந்தா தொழில் இருந்தா அதை நிவர்த்தி பண்ண போறீங்க. அப்ப அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா தொழில முன்னேற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும். யாரெல்லாம் தொழிலே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். அப்ப அதுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். அதே மாதிரி நீண்ட நாளா இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான பணம் நெருக்கடிகள் தீரக்கூடிய நேரமா இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் இடத்து பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் கம்மியாகும். பிசினஸ்ல போட்டி பொறாமைகள் கம்மியாகி கண்டிப்பா பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கு. நிறைய பேர் ஆர்டர் கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனா ஆர்டரா கன்வெர்ட் காரணம் என்ன
சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்களை விட அவங்க கம்மியாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அந்த பேச்சுக்கள்லாம் இந்த ஒரு 134 நாட்கள் வராது, 139 நாட்கள் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு. அதே மாதிரி நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஃபீல்டில் இருப்பீங்க, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸாக இருப்பீங்க, அதே மாதிரி நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அதனால் என்னோட பணம்லாம் லாக் ஆகிருக்கு, அதனால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். இந்த ஒரு 130 நாட்கள் நீங்கள் அதிகம் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் அக்கௌண்டன்ட்ஸ், அதாவது சார்ட்டர் அக்கௌண்டன்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமா 1.5 வருஷமா பெருசாக எனக்கு பிஸ்னஸில் நியூ கஸ்டமர் வரல, ஏற்கனவே இருக்க கஸ்டமர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 139 நாட்கள் நிறைய உங்களுக்கு கஸ்டமர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பணம் வரவுகளும் அதிகமாக உள்ள நேரமாக இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாளாக வராத பணங்கள் எல்லாமே வரக்கூடிய நேரம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்து பார்வை உங்க லக்னத்துக்கு ராசிக்கு விடுறதுனால கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் தடையாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க அந்த சோம்பேறித்தனம் படாம இந்த காலகட்டத்துல உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இடம் விற்கிறது, வீடு விற்கிறது ஒரு அனுகூலமான காலகட்டம். இடம் ரொம்ப நாளா விற்கல சார், எனக்கு வீடு ரொம்ப நாளா விற்கல சார், ஒரு இடம் வாங்கி தான் நான் கடன் பட்டேன், ஒரு வீடு வாங்கி தான் கடன் பட்டேன், இந்த இஎம்ஐ எல்லாம் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இஎம்ஐ இருக்கிறதுனால தான் கமிட்மெண்ட் இருக்கு, இஎம்ஐ இருக்கிறதுனால தான் நான் சம்பளம் அதிகமா எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, கார் வச்சிருக்கேன், இதனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், இனிமேல் தேவையில்லை, ஒரு வீடு வச்சிருந்தாலும் ஒழுங்கா இருக்கட்டும் பரவாயில்லன்னு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. அதனால மன போராட்டத்துல ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க, இல்ல வீடு பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு விற்கிறதுக்கு, இடம் விற்கிறதுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது கண்டிப்பா விருச்சிக ராசி என்பதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அந்த வண்டியில ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை லோன் கட்ட முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அதே மாதிரி இடம் மாற்றம் பண்றது இப்ப தேவையில்லாத ஒரு விஷயமாக விருச்சிக ராசி என்பதில் இருக்க போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளா ஆச்சு, குழந்தையே இல்லை, 1 வருஷமா ஆச்சு, 2 வருஷமா ஆச்சு, 3 வருஷமா ஆச்சு, நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அந்த திருமண வாய்ப்புகள்ல சனி பகவான் வக்கரமா இருக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரனை 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு பண்ற சூழ்நிலைகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. நீங்க மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ஒரு வரன் வரும். அந்த ஒரு வரனை ஒரு வாட்டி நல்ல ஜாதகத்தை பார்த்து, ஜாதகம் பொருந்துதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வரனை போய் விசாரிச்சுட்டு திருமணம் பண்றது சிறப்பு. அதே மாதிரி திருமணம் ஆகி பிரச்சனையில இருப்பீங்க, விலகி இருக்கீங்க, இல்லை கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஒரு 139 நாட்கள் தேவையில்லை அந்த பேச்சுவார்த்தை, அதாவது போய் பேசி திருப்பி சேர்த்துக்கலாம் நினைக்கிறது செய்ய வேண்டாம். அதுல பிரச்சனைகள் அதிகமாகும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமா இருக்கணும். அதே போல யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நான் வெளிநாடு போயே ஆகணும் சார், நான் சம்பாதிச்செல்லாம் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டேன், இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், ஒரு வீடு வாங்க முடியாத இருக்கேன், இப்போ நான் குடும்பத்துக்கு என்னுடைய மனைவிக்காக குழந்தைங்களுக்காக நான் வெளிநாடு ட்ரை பண்ணால் இப்போ கிடைக்க மாட்டேங்குது, சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பக்கத்துல நின்று போச்சு, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதே போல வெளிநாட்டிலே இருப்பீங்க, சில பேர் வெளிநாட்டுல இருந்தும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், லே ஆஃப் பண்ணிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, ஆட்குறை பண்றதுனால என்ன ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில அமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பா வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். இல்லை சார் எனக்கு வீசா முடிய போகுது, நான் திருப்பி வந்துடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதுக்கெல்லாம் பெருசா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னன்னா ஒரு இடமாற்றம்
இடமாற்றத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை கொஞ்சம் கம்மி சம்பளத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் முதல்ல ஒரு 3 மாசம் பண்ணிட்டு அதுல திருப்பி கண்டினியூ பண்றதுக்கான சான்சஸ் உள்ள நேரமாக இந்த 139 நாட்கள் சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களாம் இதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க, ஃபாரின்ல இருக்கீங்க, லாட்ரி வாங்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன நம்பர் வாங்கிக்கலாம்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. அவங்களாம் ஒரு வாட்டி உங்களோட அட்வைஸை கேட்டுங்க. ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை நல்லா இருக்குது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி என்பவர்களுக்கு கேது தசை நடக்கும். சில பேருக்கு சுக்கிர தசை நடந்துமே நான் நல்லா இல்லை சார் சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் தான். அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகள், எந்த மாற்றங்கள் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்கணும். வெறும் 99 ரூபாய்க்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களுடன், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்கணும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.